இனி summer holidays கண்ணு கால் GT Holidays க்கு பண்ணு. South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. அரேஞ்ச் மேரேஜோ லவ் மேரேஜோ முன்னாடி இருக்க அந்த ஈர்ப்போ இன்ட்ரெஸ்டோ லவ்வோ கேரோ அட்டென்ஷனோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கொஞ்சம் குறையதான் செய்யும். அப்படி குறையும் போது அந்த பீப்புளால அதை ஏத்துக்க முடியல. அப்படி ஏத்துக்காத போது அந்த டைம்ல யாரு பேசுறாங்களோ அவங்க கிட்ட அது இல்லீகல் அஃபேராவும் ஆகிடுது. செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல அப்படின்னாலுமே அது இல்லீகல் அஃபேர்ல தான் போய் முடியுது. ஒரு கேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பையன் அவன் கேன்றது அவனுக்கு முன்னாடியே தெரியும். அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, பையனுக்கு ஒரு 27 வயசு ஆகும் போது கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு பொண்ணை பார்த்துட்டு பொண்ணும் பார்த்து முடிச்சுட்டாங்க, கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டாங்க. அந்த பொண்ணுகிட்டே அவன் மறைச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இந்த பொண்ணு கிட்ட அவன் இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டான். அந்த பொண்ணை கேர் பண்றது எதுவுமே அந்த பொண்ணை ஒரு பாசமா கூட பேச மாட்டான். செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிட்டதே கிடையவே கிடையாது அந்த பொண்ணு கிட்ட. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் கூட நிறைய மல்டிபிள் டைம் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சிருக்க ஒரு பொண்ணு. அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க, மேரேஜ் ஆயிடுச்சு. அது மேரேஜ் அந்த பொண்ணு மேரேஜ் பண்ண ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னசென்ட். இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் நைட்குள்ள போகும்போது என்ன ஆயிருக்குன்னா, அந்த பையன் வந்துட்டு கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்ற மாதிரி அப்ரோச் பண்ணி சொல்லியிருக்கான். பட் இந்த பொண்ணு எப்படி நிறைய பேர் கூட செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சதுனால அதே அளவுக்கு இவங்க கிட்ட வேணும் அப்படின்றத எதிர்பார்த்திருக்கான். பட் அந்த ஃபர்ஸ்ட் நைட்ல மட்டும் கிடையாது, போக போக கூட அவனால அந்த செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை அவனால பூர்த்தி பண்ண முடியல அந்த பையனால. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட லாயர் ஹரிணி மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஏன் நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். லாஸ்ட் டைம் நிறைய கேஸ் பத்திலாம் பேசணும். ஸோ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகல் அஃபைர்ஸ் இன்னைக்கு நிறைய பார்க்குறோம், நியூஸ் சேனலில் பார்க்குறோம், நிறைய நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ நீங்கள் ஹேண்டில் பண்ணதில் அந்த கேஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறீங்களா? முன்னாடி காலத்துலலாம் இல்லீகல் அஃபேர் அப்படின்னாலே ஏதோ ஒரு வீட்டில் யாரோ ஒன்று சொல்லி நடந்து கேள்விப்பட்டிருப்போம். 100% மேரேஜ் நடக்குது அப்படின்னா பாதி மேரேஜ் பார்த்தீங்கன்னா இல்லீகல் அஃபேரில் டிவோர்ஸில் தான் போய் முடியுது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதில் ஒரு விதமான காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ டெக்னாலஜி ரொம்பவே நிறைய வளர்ந்துருச்சு. நம்ம கிட்ட ஈஸியாவே வந்து ஃபோனு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு. ஈஸியாவே இங்க இருந்து யாரோ ஒருத்தவங்க கிட்ட நம்ம ஈஸியா பேச வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டி ஈஸியா நமக்கு கிடைக்குது. அப்படி இருக்கும் போது அரேஞ்ச் மேரேஜோ லவ் மேரேஜோ முன்னாடி இருக்க அந்த ஈர்ப்போ இன்ட்ரெஸ்டோ லவ்வோ கேரோ அட்டென்ஷனோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கொஞ்சம் குறையதான் செய்யும். அப்படி குறையும் போது அந்த பீப்புளால அதை ஏத்துக்க முடியல. அப்படி ஏத்துக்காத போது அந்த டைம்ல யாரு பேசுறாங்களோ அவங்க கிட்ட அது இல்லீகல் அஃபேராவும் ஆகிடுது. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல அப்படின்னாலுமே அது இல்லீகல் அஃபேர்ல தான் போய் முடியுது. இப்போ நீங்க ஹேண்டில் பண்ணிருப்பீங்கல்ல அந்த மாதிரி இல்லீகல் அஃபேர்ஸ் மூலமா. ஸோ அதில் நீங்கள் ஹேண்டில் பண்ண கேஸ் பற்றி ஏதாவது ஒன்று டீட்டெயில்ஸ்? செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒழுங்காக கிடைக்கல அப்படின்றதுக்காகலாம் நிறைய மேரேஜ் டிவோர்ஸ் நடந்துக்கிட்டு தான் மேம் இருக்கு. இதுக்காக டிவோர்ஸ் நிறைய கண்டிப்பா நிறைய கேர்ள்ஸும் சரி பசங்களும் சரி கிடைக்கல அப்படின்னும் போது முன் வந்து டிவோர்ஸ் வாங்குறாங்க. சில பேர் வந்துட்டு தப்பான இல்லீகல் அஃபேரும் நிறைய வச்சுக்கிறதுக்குமே அது ஒரு விதமான காரணமாக தான் இருக்கு. பட் இப்போ கூட ஒரு கோர்ட்டில் ஒரு பார்த்துருந்தேன், அந்த செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா தாராளமா டிவோர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிரவுண்ட் ஃபார் டிவோர்ஸ், தாராளமா டிவோர்ஸ் வாங்கிக்கலாம். இப்போ நான் ஹேண்டில் பண்ண கேஸ்லயே ஒன்று பாத்தீங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு 15 வருஷம் நல்லா தான் ஒத்துமையா நல்லா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 3 குழந்தையும் அழகா இருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லவர், நல்லா வேலைக்கு போறவர், ஒய்ஃபை நல்லா பார்த்துப்பாரு. என்ன ஒரு பிரச்சனை அந்த ஒய்ஃப்குள்ள வந்தாலுமே ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போற ஒரு பர்சன். ஆனா அவங்க ஒய்ஃப் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பார்ட்டி பப் அந்த மாதிரி போய் என்ஜாய் பண்ணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மைண்ட் செட். அவங்களுக்கு அவங்க ஒன்னா வாழ்ந்தே 15 வருஷம் மேல அப்படி 15 வருஷம் மேல ஆகிட்டக்கு அப்புறம் அவங்க 2 பேருக்குள்ள அந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அப்படின்றது ரொம்பவே கம்மியாயிடுச்சு. அப்படி இருக்கும் போது அந்த லேடி வந்து அதை அதிகமா எதிர்பார்த்திருக்காங்க. ஐ மீன் அவங்களோட ஒய்ஃப் அதை எதிர்பார்த்திருக்காங்க. பட் அவங்க ஹஸ்பண்ட்னால அது கொடுக்க முடியல. அப்படி இருக்கும் போது அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஒர்க் அந்த டைம்ல கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. ஒர்க் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஒர்க்னாலதான் போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது அங்க ஒரு ஒர்க்ல இருக்க ஒரு பையன் கிட்ட பேசியிருக்காங்க, பழகிருக்காங்க. 2 பேரும் மல்டிபிள் டைம் வந்து பாத்தீங்கன்னா செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சிருந்திருக்காங்க. அந்த பையன் என்ன பண்ணிருக்கான், அந்த அஃபேர் இருக்க பையன் சொல்லியிருக்கானா, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ போய் உங்க ஹஸ்பண்ட் டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துரு, தென் உங்க 3 குழந்தையும் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட விட்டுட்டு வந்துரு, நம்ம தாராளமா வந்து மேரேஜ் பண்ணிட்டு ஒன்னா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பிளான் பண்ணிருக்காங்க. பிளான் பண்ணிட்டு அந்த பொண்ணும் என்ன பண்ணிருக்காங்க, ஒய்ஃபும் போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போடுறது, தேவையில்லாம பிரச்சனை பண்றது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க. ஆனா டிவோர்ஸ் வாங்குறதுக்காக நான் தான் சொல்ல, அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நல்லவர், எதுவுமே பிரச்சனை பண்ண மாட்டாரு. அப்படி இருக்கவும் வந்துட்டு வாய்ப்பே கொடுக்க மாட்டாரு. ஒரு சண்டை வரத்துக்கே அவங்க ஹஸ்பண்ட் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. ஏதோ வகையில் அந்த கேர்ள் வந்து டிராமா பண்ணி பிரச்சனை பண்ணி கடைசியா டிவோர்ஸும் வாங்கிட்டு பிரிஞ்சு போனவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. ஓகே, இல்ல இப்போ இந்த ஸ்டோரியில அவங்க என்னாச்சு, பிரிஞ்சுட்டாங்க, டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க. டிவோர்ஸ் வாங்கிட்டு அவங்க அவரோட இருக்காங்க. அவரை கல்யாணம் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க. டிவோர்ஸ் வாங்கிட்டு இப்போ அவர் கூட தான் இருக்காங்க. அந்த அஃபேர் நான் சொன்னால அவங்க கூட தான் இருக்காங்க.
பட் டிவோர்ஸ் வந்து எப்படினாலும் லேட் ஆகும், அந்த டைம் பீரியட் இருக்கும் கண்டிப்பா. இல்லையா? இப்போ இந்த மாதிரிலாம் வந்து இந்த மாதிரி எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி டிவோர்ஸ் வாங்குறதுலாம் வந்து எவ்வளோ டைம் பீரியட் டைம் வந்து டிவோர்ஸ்க்கு இப்படிதான் அப்படின்லாம் சொல்ல முடியாது. மியூச்சுவல் டிவோர்ஸா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் கன்சென்ட்டோட டிவோர்ஸ்க்கு வாங்க போறாங்க அப்படின்னா ஒரு 6 மந்த்ல கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல வேற கைண்ட் ஆஃப் டிவோர்ஸ் வாங்க போறாங்க, வேற ஏதாவது பிரச்சனை டிவோர்ஸ் வாங்க போறாங்கன்னா கொஞ்சம் இழுக்க தான் செய்யும். அது ஒரு கேஸ் பொறுத்து நம்ம சொல்லலாம். டிவோர்ஸ்னா இவ்வளவு டைம் தான் இருக்குன்றதுக்காக நம்ம எதுவுமே சொல்லவே முடியாது. கேஸ் பொறுத்து டிஃபர் ஆகும். அது இப்போ இந்த ரீசனுக்காக டிவோர்ஸ் அதிகமா நிறைய நடக்குது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன காலேஜ் படிக்கிற பசங்க இருக்காங்கல்ல, காலேஜ் போயிட்டு இருப்பாங்க. காலேஜ் போகும்போது காலேஜ்ல படிக்கிறவங்க யாராவது லவ் பண்றது, இல்ல வெளியில இருக்க ஆளு லவ் பண்ணிட்டு எங்க வீட்டுல தெரிஞ்சா பிரிச்சு வச்சிட போறாங்க அப்படின்றதுக்காக ரெஜிஸ்டர் மேரேஜ் முன்னாடியே பண்ணி வச்சுட்டா பிரிக்க முடியாது அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வச்சுட்டு சின்ன சின்ன பசங்க அந்த காலேஜ் ஜாயின் பண்ண ஸ்டார்டிங்ல பையன் கூட ஒழுங்கா கூட பேசிருக்க மாட்டாங்க. ஒரு 6 மாசம் தான் லவ் பண்ணிருப்பாங்க. அந்த 6 மாசம் லவ்வுக்காக நிறைய பேர் ரிஜிஸ்டர் மேரேஜும் பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு ஃபியூச்சர்ல அது அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரிய வரும்போது நிறைய மேரேஜ் டிவோர்ஸ் ஆகுறதும் இருக்கு. அந்த மாதிரி கேசஸும் நீங்க ஹேண்டில் நிறைய கேஸ் ஹேண்டில் பண்றோம். அந்த மாதிரி கூட அதுல கூட ஒரு கேஸ் இப்போ ரீசெண்டா நாங்க பார்த்து ஹேண்டில் பண்ணதுல பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது அவன் சீனியர் லவ் பண்ணிருக்கா. சீனியர் வந்து 3rd இயர் படிச்சுட்டு இருந்திருக்கான். லவ் பண்ண ஸ்டார்டிங் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. லவ் பண்ணி ஒரு 3 மந்த்ல எங்க வீட்டை தான் பிரிச்சு வச்சிட போறாங்க அப்படின்றதுக்காக நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் அந்த பொண்ணை முடிவு பண்றாங்க. ரெஜிஸ்டர் மேரேஜும் பண்ணிடுறாங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு தெரிய வருது அந்த பையன் வந்து குடிப்பழக்கம் இருக்கு, அடிக்கிறவனா இருக்கான், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், செக்ஷுவல் டார்ச்சர் எல்லாமே அந்த பொண்ணை பண்ணியிருக்கான். ஒரு பாயிண்ட்ல மேல 2 பேருக்கு சண்டை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி பிரேக்கப் ஆயிடுச்சு. பிரேக்கப் கூட ஆச்சுன்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன ஆர்குமெண்ட்ல போயிட்டு இருந்திருக்கு. இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கு, அந்த டைம் வீட்டுல வந்து அந்த பொண்ணுக்கு வந்து பாத்துருக்காங்க. மாப்பிள்ளை பார்க்கும் போது அவங்க அப்பா கிட்ட கூட ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆனதை சொல்லவே இல்லை. சொல்லாம மறைச்சு நைஸா போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த அப்பா காமிச்ச பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டு ஒரு 5 இயர்ஸ் அவங்க ஹஸ்பண்டோட நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு குழந்தையும் பிறந்தாச்சு. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்க எக்ஸ் இருக்காங்களே, அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், அதாவது ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண அந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றதே சட்டப்பூர்வமா அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். அவங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்கன்னா பிரச்சனை பண்ணிருக்காங்க. என்னன்னா, நான் வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆனதை உன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட நான் சொல்லிடுவேன். பிளாக்மெயில் பண்ணி ஏகப்பட்ட காசு வாங்குறது, அந்த பொண்ணை டார்ச்சர் பண்றது, இல்ல உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடுவேன், இதெல்லாம் உன் லைஃப் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை மிரட்டுறது, பிரச்சனை பண்றது நிறைய பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்காங்க, காசா கொடுத்துட்டு இருந்திருக்காங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு பிரச்சனை ஆயிட போகுதுன்ட்டு. ஒரு பாயிண்ட்ல அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. யாரு, அந்த பொண்ணு ரெஜிஸ்டர் மேரேஜ் நடந்து மாட்டிக்கிட்டு இதனால கூட டிவோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் டிவோர்ஸ் கொடுத்துட்டாரு. எனக்கு இந்த லைஃப் வைஃப் வேண்டாம், எனக்கு லைஃபும் வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லி டிவோர்ஸ் வாங்கியிருக்காங்க. இந்த சின்ன சின்ன காலேஜ் படிக்கிற பசங்க வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்ல அந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டா பிரிக்க முடியாதுன்னு அந்த ரெஜிஸ்டர் மேரேஜோட அர்த்தங்கள் என்னன்னு தெரியாம டக்குன்னு போய் எடுக்கிற முடிவால நாளைக்கு ரொம்பவே நிறைய கேர்ள்ஸ் வந்து பிரச்சனை ஃபேஸ் பண்றாங்க இப்ப இருக்க காலகட்டத்துல. அதுவும் காலேஜ் படிக்கிற கேர்ள்ஸ் முக்கியமா இந்த தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, அது இருக்கு. டீனேஜ்ல அந்த ஒரு எதுவுமே தெரியாம, அதாவது லவ் பண்ணா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஒரு இதுல அந்த எக்ஸைட்மென்ட்ல பேரண்ட்ஸ் எங்க பிரிச்சுட போறாங்க, ஸ்பாயில் பண்ணிடுது இல்லையா? ஸோ இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா, இப்போ கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கேவா இருந்திருக்கலாம், ஒரு லெஸ்பியனா இருந்திருப்பாங்க. பட் அதை மறைச்சலாம் ஒரு சிலர் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அது தெரிய வரப்போ இன்னுமே பெரிய ப்ராப்ளம் ஆகும். ஸோ அந்த மாதிரி அதுக்கும் வந்து டிவோர்ஸ்லாம் வருதா? கண்டிப்பா அந்த மாதிரி நாங்க நிறைய டிவோர்ஸ் கேஸ் இப்ப இருக்க காலகட்டத்தை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு கேஸ்ல பாத்தீங்கன்னா, ஒரு பையன் அவன் கேன்றது அவனுக்கு முன்னாடியே தெரியும். மேரேஜ் ஆகுறதுக்கு முன்னாடியே அவனுக்கு தெரியும் அவன் கேன்றது. பட் அவன் பேரண்ட்ஸ் கிட்ட அவன் சொல்லல. எதுக்காக சொல்லன்னு பாத்தீங்கன்னா, அந்த அவேர்னஸ் பேரண்ட்ஸ் கிட்ட இருக்காது. அது எப்படி சொல்றது, அது எப்படி நம்ம கன்வே பண்றதுன்றதுனால அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட அந்த பையன் மறைச்சிட்டான் அவன் கேன்றது. அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, பையனுக்கு ஒரு 27 வயசு ஆகும் போது கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு பொண்ணை பார்த்துட்டு பொண்ணும் பார்த்து முடிச்சுட்டாங்க, கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஆனா கல்யாணம் பண்ணிட்டு கூட அந்த பையன் வந்து கேனும் சொல்லல. அந்த பொண்ணுகிட்ட பொண்ணு பார்க்கும் போது கூட அவன் கேன்ற ஒரு வார்த்தை அவன் எதுவுமே சொல்லவே இல்லை. அந்த பொண்ணுகிட்டயும் அவன் மறைச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். கல்யாணம் பண்ணி 2 பேரும் வந்து வாழும் போது இந்த பொண்ணு கிட்ட அவன் இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டான். அந்த பொண்ணை கேர் பண்றது எதுவுமே, அந்த பொண்ணை ஒரு பாசமா கூட பேச மாட்டான். செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிட்டதே கிடையவே கிடையாது அந்த பொண்ணு கிட்ட. ஏன்னா அவன் கேவா இருக்கும். அந்த பொண்ணு மேல அவனுக்கு எந்த ஒரு ஈர்ப்பு ஏற்படல. அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கா, நிறைய டைம் ட்ரை பண்ணிருக்கான் அவன் கூட செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறதுக்காக. பட் அந்த பையன் எந்த விதத்துலயுமே அவன் வந்து அதுக்கு ஒத்துழைக்கவே இல்லை. லாஸ்ட்ல என்னதான் பிரச்சனை அப்படின்னு அந்த பொண்ணு பார்க்கும் போது அந்த பையன் அப்பதான் சொல்லியிருக்கான், நான் ஒரு கே. அவங்களே சொல்லிட்டாங்களா? ஓகே. அந்த பையன் சொல்லிருக்கான், நான் ஒரு கே அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான். அப்புறம் வேற என்ன பண்றது, வேற வழி இல்லாம அந்த பொண்ணு டிவோர்ஸ் அப்ளை பண்ணி டிவோர்ஸும் கிடைச்சிருச்சு சீக்கிரமாவே அவங்களுக்கு. இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி கேவா இருக்கிறவங்களோ, இல்லை லெஸ்பியனா இருக்கவங்களோ, இல்லை டிரான்ஸ்ஜெண்டரா இருக்கவங்களோ அந்த அவேர்னஸ் அவங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னா என்ன ஆகுமோ. ஏன்னா இன்னமும் பார்த்தீங்கன்னா நம்ம சொசைட்டில அதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. நிறைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்துட்டு ஏத்துக்க சுத்தமா மாட்டவே மாட்டுறாங்க. அதான் என்ன பண்றாங்க, குட்டி பசங்க இது மாதிரி இருக்கும் போது அவங்க ஹார்மோன் சேஞ்ச் ஆகுறத வந்துட்டு பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லாம மறைச்சு வச்சுட்டு சில பேர்
பேர் வந்து இந்த மாதிரி நடக்கிற மேரேஜும் ஏகப்பட்டது இருக்கு. ஸோ இந்த பேரண்ட்ஸ்க்கு அந்த அவேர்னஸ் வரும். தான் குழந்தைக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஹார்மோன் சேஞ்ச் ஆச்சுனாலோ ஏதாவது சொன்னா ஏதாச்சும் வந்து இந்த மாதிரி ஹார்மோன் சேஞ்ச் ஆச்சு ஃபீல் பண்ண சொல்லுச்சு அப்படின்னாலுமே அவங்க கிட்ட பாசமா அதை பேசி அதை அக்செப்ட் பண்ண கத்துக்கணும் நம்ம சொசைட்டில. இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம சொசைட்டில பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டரையோ இல்ல கேயோ இல்லைன்னா வந்து லெஸ்பியனோ அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையவே கிடையாது. பேரண்ட்ஸ் அதை கொஞ்சம் கொஞ்சமா அக்செப்ட் பண்ணா நம்ம தான் மாறணும். பட் அவங்களுமே வந்து பிஃபோர் மேரேஜே சொல்லிடுறது பெட்டர். சொல்லி இருக்கணும், கண்டிப்பா சொல்லி இருக்கணும். அவங்க ஏன் சொல்லலைன்னா அவங்க அப்பா அம்மா பாத்துட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்பாயில் பண்ணது யாருக்கு? அந்த பொண்ணோட லைஃப் தான் ஸ்பாயில் ஆச்சு. இப்ப இவர் கேன்னு சொல்லிடா, இது முன்னாடியே சொல்லியிருந்தாலும் அந்த பொண்ணு வேற பையனை கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்திருக்கும், இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. முன்னாடி எல்லாம் வந்துட்டு கல்யாணம் ஒரு ஒய்ஃப் யாரோ ஒரு ஒய்ஃப் கிட்ட வந்துட்டு ஒரு பையன் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சிருந்தான் அப்படின்னா ஐபிசி செக்ஷன் 497 படி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வைக்க கூடாது. அந்த மாதிரி அவன் வந்து வச்சிருந்தான் அப்படின்னா, அதாவது கல்யாணம்னா வேற ஒரு பொண்ணுகிட்ட கல்யாணம் பொண்ணுகிட்ட இன்டர்கோர்ஸ் வச்சிருக்காங்க, செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அப்படின்னா 5 years வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட் இருந்துச்சு. அந்த ப்ரொவிஷன் கிடையாது. அந்த ப்ரொவிஷன் வந்து ஸ்டக் டவுன் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இல்லீகல் அஃபேர் வச்சிருக்காங்களே அவங்களுக்கு எந்த விதமான ஒரு பனிஷ்மெண்ட்டே கிடையாதுங்க. மேபி அவங்க வந்து என்ன பண்ணலாம்னா கிரவுண்ட்ஸ் ஃபார் டிவோர்ஸ்ல டிவோர்ஸ் வேணா வாங்கிக்கலாம். இப்போ இல்லீகல் அஃபேர் வச்சிருக்கவங்களுக்கு எந்த விதமான பனிஷ்மெண்ட் கிடையவே கிடையாது. அதனால என்ன ஆகுதுன்னா ஒரு சில பேருக்கு அது ரொம்ப அட்வான்டேஜ் ஆகுது. முன்னாடி பனிஷ்மெண்ட் இருக்கும் போது எவ்வளவு நடக்கும் இல்லீகல் அஃபேர்ன்ற ஒரு விஷயம். இப்ப பனிஷ்மெண்ட் கிடையாதுன்னும் போது அவங்களுக்கு இன்னும் அது ஈஸியா ஆயிடுது. என்ன டிவோர்ஸ் தானே வாங்கிக்கிறோம், அசால்ட்டா வாங்கிட்டு போலாம் அப்படின்றதுக்காக நிறைய நடக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம். இல்ல இப்ப பனிஷ்மெண்ட் இருக்குன்றதே நீங்க சொல்லிதான் நிறைய பேர் தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இல்லீகலா அஃபேர் வைக்கிறது வந்து பனிஷ்மெண்ட்லாம் இருக்காது. நீங்க சொன்ன மாதிரி டிவோர்ஸ் தான் வாங்கிட்டு போவாங்க. முன்னாடி இருந்துச்சு இப்ப பனிஷ்மெண்ட் கிடையாது. இப்ப அந்த செக்ஷனே வந்து ஸ்டக் டவுன் பண்ணிட்டாங்க. அதனால இனிமே பனிஷ்மெண்ட் கிடையாது. கிரவுண்ட் ஃபார் டிவோர்ஸ்ல டிவோர்ஸ் வாங்கிட்டு போலாம், அவ்வளவுதான். இல்லைன்னா மியூச்சுவலா புரிஞ்சுட்டு அதே மாதிரி கூட ஒரு கேஸ் இருக்கு. இப்ப ரீசெண்டா நான் ஹேண்டில் பண்ணதுல இந்த பையனும் அந்த பொண்ணும் ஸ்கூல் டேஸ்ல இருந்து ரொம்ப ஒத்துமையா நல்லா லவ் பண்ணிட்டு ஒரு நல்ல கப்புள்னே சொல்லலாம். நல்லா ஒத்துமையா லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 2 பேருமே சேர்ந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அந்த பையன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு அந்த பொண்ணு தான் வந்துட்டு எங்கெங்கயோ காசை ரெடி பண்ணி வீட்டுல இருந்து காசை எடுத்துட்டு வந்து நகைய வச்சு அப்படி இப்படின்னு பார்த்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஒரு ஸ்பா சென்டர். அந்த ஸ்பா சென்டரும் பாத்தீங்கன்னா செம்மையா ரீச் ஆயிடுச்சு. நல்ல ஒரு கேஷ், அந்த பிசினஸ் செம்ம ஒரு ரீச் நல்லா போயிட்டு இருக்க டைம்ல அந்த பையன் என்ன பண்ணிருக்கான், இதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் அந்த பொண்ணு டிசைட் பண்ணிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க, அவங்க வீட்டுல போய் பேசியிருக்காங்க. யார் வீட்டுனா அவங்க வீட்டுல போய் பேசியிருக்காங்க. அந்த பொண்ணு வீட்டுல லவ் மேரேஜுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அந்த பையன் வீட்டு நான் சொல்லிட்டேன், நான் ஒத்துக்க மாட்டேன், நாங்க ஒத்துக்க மாட்டோம். இந்த பையன் எவ்வளோ வந்து ட்ரை பண்ணிருக்காங்க அவங்க அம்மா அப்பா சரி பண்றதுக்கு, ஒத்துக்கவே இல்லை. ஸோ இந்த பையன் என்ன பண்ணிட்டானா, இல்ல இதுக்கப்புறம் வந்து நான் எங்க அம்மா அப்பா வீட்டுல வரமாட்டேன், நான் எங்க அம்மா பாக்குற பையனை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ உங்க அம்மா பாக்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சுட்டு 2 பேரும் வேற இடத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா ஆயிடுச்சு, அந்த பையனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மேரேஜ் பண்ணால அந்த பொண்ணு கூட வந்து அவன் ஒழுங்கா இல்லை. அவனுக்கு டேர்ம்ஸோ இல்லைன்னா அந்த பொண்ணு கூட அவனுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோ எதுவுமே இல்லாம ஒரு கருத்து வேறுபாடுலேயே போயிட்டு இருந்திருக்கு. ஆனா இந்த பொண்ணுக்கு பார்த்து நல்ல லைஃப் கலந்து ஒரு குழந்தை இருக்கு, நல்லா போயிட்டு இருந்திருக்கு. இந்த பையன் என்ன பண்ணிருக்கான், அவனுக்கு அந்த லைஃப் பிடிக்கல அப்படின்றதுக்காக இந்த பொண்ணு கால் பண்ணி பேசியிருக்கான், எனக்கு வந்து லைஃப் பிடிக்கல அப்படின்ட்டு. இவங்க 2 பேரும் ஒரு பப்ளிக் பிளேஸ்ல மீட் பண்ண ஆரம்பிச்சு 2 பேருக்கும் திருப்பி காதல் ஏற்பட்டு இப்ப இவங்க 2 பேரும் அஃபேர்ல ஆயிட்டாங்க. இந்த மாதிரி அஃபேர்ல ஆயிட்டு இவங்க 2 பேரும் இப்ப நாங்க ஒன்னா வாழ விரும்புறோம், டிவோர்ஸ் பண்ணிட்டு ஒன்னா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒண்ணு வந்து நிக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டது யாரு? 2 பக்கமே. இவங்க 2 பேருக்கு பாதிப்பு இல்ல. ஒருவேளை இவங்க லவ் பண்ணி விடவே கூடாது, மேரேஜ் பண்ணணும்னா அது முன்னாடியே பண்ணிட்டு போயிருந்திருக்கலாம். முன்னாடி பேரண்ட்ஸ்க்காக வேண்டாம்னு சொல்லிட்டு இப்ப வந்துட்டு இன்னொருத்தவங்க 2 பேர் லைஃப் தானே கெடுக்குறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட டிவோர்ஸ் கேஸ் நடக்குதுங்க. டிவோர்ஸ்ல இவ்வளவு விஷயம், நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப இன்னும் சில்லி காரணங்களுக்காகலாம் டிவோர்ஸ் எல்லாம் போடுறாங்க. நம்மளே நியூஸ் பேப்பர்ல பாக்கலாம், அருவாமனை வாங்கி தரல டிவோர்ஸ், லிப்ஸ்டிக் 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டாரு, 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வர அந்த மாதிரி டிவோர்ஸ், அந்த மாதிரிலாம் பாத்திருக்கீங்க? நிறைய டிவோர்ஸ் அந்த மாதிரி ஏகப்பட்டதே நடக்கும். மெயினா பாத்தீங்கன்னா அது ஒரு வேலை இருக்கு அப்படின்னா அது ஒரு வேலை போயிட்டே இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அந்த மாதிரி முதல்ல வந்துட்டு இப்ப இருக்க காலகட்டம் ஏன் நம்ம டிவோர்ஸ் நடக்குது, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு 6 மாசம் அவங்களுக்கு மேரேஜ் லைஃப் சூப்பரா போகும். ஸ்டார்டிங் பீரியட்ல நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணுவாங்க. அடுத்த 6 மாசம் ரியாலிட்டி தெரியும், அவங்களோட உண்மையான முகங்கள் தெரியும். அது பார்க்கும் போது ஏத்துக்கிறது கிடையாது. இப்போ நம்மளோட பெற்றோர்களோ இல்லைன்னா வந்துட்டு நம்ம வீட்டுல பாக்குறோம், எவ்வளவு பெரியவங்களை பாக்குறோம், அவங்களாம் எப்படி அத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க, 25 years 35 years ஏன் வாழ்றாங்கன்னா அவங்களும் நம்ம மாதிரி ஃபேஸ் பண்ணதான் செஞ்சிருப்பாங்க. அந்த மேரேஜ் ஆனா அடுத்த 2 வருஷம் பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு ஒரு க்ரூஷுவல் பீரியட், ரொம்பவே கஷ்டமா தான் போகும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு ஈகோ கிளாஷோ விட்டு கொடுத்துட்டு போகாம நிறைய ப்ராப்ளம் வரும். அந்த 2 வருஷம் வந்து கடந்து போனதுனாலதான் இன்னைக்கு அவங்க வந்து இத்தனை வருஷம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஜென்ரேஷன் ஆஃப் பீப்புள் அந்த 2 வருஷம் கடந்து போகிறதுக்கு ரெடியா இல்ல. கொஞ்சம் என்ன சொல்ற 2 பேரும் அந்த ஈக்குவல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு
டிவோர்ஸ் சுத்தமா ஒருத்தர் கூட ரெடியா கிடையவே கிடையாது. அந்த 2 இயர்ஸ் வந்து அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஒத்துமையா இருந்துட்டாங்க அப்படின்னா அடுத்த 25 இயர்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பாவே நல்லதாங்க இருக்கும். பட் அந்த மாதிரி யாரும் விரும்புறது இல்லை. நான் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணணும் இவங்களுக்கு, நான் ஏன் விட்டு கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு 2 பேருக்குமே இருக்கு. பையனுக்கும் இருக்கு, பொண்ணுக்கும் இருக்கு. அந்த 2 இயர்ஸ்ல இருக்கிற அந்த ஒரு கஷ்டத்தை ஃபேஸ் பண்ண ரெடியா இல்லை. அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ ஆர்கியூமெண்ட்டோ எதுவுமே இல்லாததுனால டிவோர்ஸ் ஏகப்பட்டது நடக்குது. ஒருவேளை அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்னா நிறைய டிவோர்ஸ் நடக்கவே நடக்காது. இப்போ இல்லீகல் அஃபேர் வச்சிருக்காங்க அப்படின்னா இப்போ அந்த பார்ட்னரை பிளேம் பண்ணி அவங்க பண்ணாத விஷயத்தெல்லாம் சொல்லி ஒரு டிவோர்ஸை வாங்கிட்டு அந்த இல்லீகல் அஃபேருக்காக போறாங்க இல்லையா? அதுதான் ஒரு கேஸ் கூட நான் சொன்னேன். அந்த ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நல்லவரா இருப்பார், நல்லா தங்கமா பாத்துக்க கூடியவரா இருப்பார். ஆனா இந்த பொண்ணு இல்லீகல் அஃபேர் வச்சிருச்சு. அந்த பொண்ணுக்கு போகணும், இவர் வேண்டாம் அப்படின்னும் போது கண்ட ஒரு பண்ணாத ஒரு தப்பெல்லாம் ஒரு அக்யூசேஷன் என்னென்ன வைக்க முடியுமோ அதெல்லாம் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. மோஸ்டா விட்டு கொடுத்துட்டு போற கணவரா இருந்திருப்பாங்க. அவங்க வேற வழியே இல்லாத போது ஓப்பனா சொல்லிட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டு போகதான் செய்வாங்க. இப்போ டிவோர்ஸ்லாம் வந்து எப்படி நீங்க வந்து அப்ரோச் பண்ணோனே விசாரிச்சுட்டு ஓகே குடுக்கலாம் அப்படின்னுமா, இல்ல வந்து டைம் எடுப்பாங்களா? இல்ல நீங்க எங்க கிட்ட வர கிளைண்ட் இல்லீகல் அஃபேர்ஸ் கேக்குறேன். இல்லீகல் அஃபேர் வந்து ஓப்பனா எங்க கிட்டே சொல்லுவாங்க. இப்போ நான் கூட ஒரு கிளைண்ட் ஹேண்டில் பண்ணா என்கிட்ட ஓப்பனாவே சொல்லுவாங்க. என்கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு செக்சுவல் சர்டிஃபிகேட் கிடைக்கல, செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் நாங்க ப்ராப்பரா இல்ல, எனக்கு அது கிடைக்கல அவங்க கிட்ட, எனக்கு இன்னொரு பார்ட்னர் இருக்கு. இல்ல இப்போ வந்து உங்ககிட்ட டிவோர்ஸ் கேஸ்னு வராங்க அப்படி இல்லையா? ஸோ நிறைய காரணங்களுக்காக வருவாங்க. அப்போ வந்து நீங்க எப்படி உங்க சஜஷன் என்னவா இருக்கும் அந்த டைம்ல? ஃபர்ஸ்ட் வந்துட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன டிவோர்ஸ்க்காக வருவாங்க. அதை பேச அவங்களை கன்வின்ஸ் பண்ண பார்ப்போம். ஓகே எங்கேஜா இருக்கீங்க, இன்னும் இருக்கு, கொஞ்சம் பார்க்க முடியுமா, என்ன பண்ண முடியுமான்ட்டு. ஆனா வரவங்களும் ரொம்ப தெளிவா வராங்க. நம்ம யார்கிட்டயுமே சொல்லி அவங்களை புரிய வைக்கிற மைண்ட் செட்ல வரவே இல்லை. பிரியணும்னு நினைச்சுதான் வராங்க. சேரணும்ன்ற ஒரு % ஆஃப் ஆப்ஷன் அவங்களுக்கு இருந்தா கூட அவங்க சேர்ந்து வாழ்ந்துருவாங்க. அவங்க வர்றதே பாத்தீங்கன்னா 100% பிரியணும்னு தான் வராங்க. அப்படி இருக்கவங்க கிட்ட நம்ம பல வாட்டி நாங்க கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலுமே அது அவங்க ஏத்துக்கிற மைண்ட் செட் அவங்க கிடையாது. இல்ல நான் கஷ்டப்பட்டேன். ஒரு சில பேர்லாம் கல்யாணம் ஆகி 2 மாசம் தான் ஆயிருக்கும், கஷ்டப்பட்டேன்னு வாங்க. ஏன்னா எங்களுக்கே ஷாக்கிங் இருக்கு, 2 மந்த்ல என்ன கஷ்டப்பட்டு இருக்க போறீங்க அப்படின்றது கூட நிறைய கேள்விகள் எங்களுக்குள்ளே இருந்திருக்கு. இப்போ டிவோர்ஸ்க்கு நிறைய ரீசன் இருக்கு. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் இருந்தது, அடிக்கிறது. மேபி இப்ப அது குறைஞ்சிருச்சுன்னு எனக்கு தோணுது. மேபி இருக்கலாம், குறைஞ்சிருக்கலாம். பட் இன்னும் அந்த மாதிரி கேசஸ்லாம் வருதா டொமஸ்டிக் வயலன்ஸ்? கண்டிப்பா நிறையவே வருது. ஃபேக் அலிகேஷன் கண்டிப்பா. முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா உண்மையாவே வந்து ஹஸ்பண்ட் வந்துட்டு போட்டு அடிக்கிறது, டார்ச்சர் பண்றது, கொடுமை பண்றது இதான் உண்மையாவே இருந்துச்சு. அதனால டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்ற ஒரு ஆக்டே வந்துச்சு, அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பெண்கள் அதை அவங்களுக்கு அட்வான்டேஜா யூஸ் பண்றாங்க. ஒண்ணுமே நடந்திருக்காது, சும்மா ஒரு பேச்சு தகராறு நடந்திருக்கும். அதுக்கு வந்து என்னோட புருஷன் அடிச்சு டார்ச்சர் பண்றான், கொடுமை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸும் போடுறாங்க, மெயின்டெனன்ஸும் வாங்குறாங்க. இது பார்த்தாதுக்கு டிவோர்ஸும் ஃபைல் பண்றாங்க. இத்தனை எல்லாமே பண்றாங்க. இது வந்து ஒரு ஆண்களுக்கு எதிராக வைக்கிற ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் கூட நம்ம சொல்லலாம். இது உண்மையா நடந்திருக்குமா நடந்துக்கா நமக்கு என்ன தெரியும்? சும்மா ஒரு வாய் வார்த்தையா கூட பேசிருக்கலாம். அதை கூட டொமஸ்டிக் வயலன்ஸ் சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா 100% பாத்தீங்கன்னா 50% டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்கதான் செய்யுது. மிச்சம் 50% பாத்தீங்கன்னா இருக்கிறது கிடையாது. ஆனா இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சில கேர்ள் வந்துட்டு அந்த பையனை வந்துட்டு நம்ம இது பண்ணணும், அந்த அவங்க ஹஸ்பண்டை வந்துட்டு கஷ்டப்படுத்தணுன்றதுக்காகவே பழி வாங்கணும்ன்ற ஒரு எண்ணத்துக்காகவே டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து கேஸ் உண்மையாவே போடுறாங்க. இல்ல எதுக்கு அப்படி பழி வாங்கணும்னா என்ன ரீசனுக்காக பழி வாங்கணும்? டொமஸ்டிக் வயலன்ஸ் போட்டா சும்மா கிடையாது, அவங்களுக்கு அது கண்டிப்பா இம்ப்ரிசன்மெண்ட் கிடைக்கும். அதுக்காக தான். ஓகே, மேபி இல்லீகல் அஃபேர்க்காகவும் அதை பண்றாங்க. இல்லீகல் அஃபேர் வச்சிருந்தாலுமே என் ஹஸ்பண்ட் எனக்கு கொடுமை பண்றான், ஒண்ணுமே இல்ல, பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு என் புருஷன் அடிக்கிறான்னு கூட எவ்வளவு பெண்கள் தெரியுமா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அது உண்மையா இருந்துச்சுன்னா ஓகே, தப்பு கிடையாது. அடிச்சுக்க கூட மாட்டாங்க, தொட்டுக்க கூட மாட்டாங்க, அதுக்கு வந்து என்ன இது பண்றாங்கன்ற கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அந்த பையன் வந்து ரேப் பண்றான், மேரேஜ் ஆன ஹஸ்பண்ட் வந்து மேரிட்டல் ரேப் பண்றான், அது நடந்திருக்கு கூட நடந்திருக்காது, ஒரு சில பெண்கள் பண்றாங்க, ரேப் பண்றாங்க அப்படின்னும் சொல்றாங்க. இப்போ ரீசெண்டாக நான் ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணோம். அது எங்களுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்த ஒரு கேஸ். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் கூட நிறைய மல்டிபிள் டைம் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சிருக்க ஒரு பொண்ணு. நிறைய டைம் வச்சிருக்க ஒரு பொண்ணு. அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க, மேரேஜ் ஆயிடுச்சு. அது மேரேஜ் அந்த பொண்ணு மேரேஜ் பண்ண ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னசென்ட். அவன் வளர்ந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா எதுவுமே தெரியாம வளர்ந்த ஒரு பையன். இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் நைட்குள்ள போகும்போது என்ன ஆயிருக்குன்னா, அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த பையனுக்கு இப்போ அந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறான். ஸோ அந்த பையன் வந்துட்டு கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்ற மாதிரி அப்ரோச் பண்ணி சொல்லியிருக்கான். பட் இந்த பொண்ணு எப்படி நிறைய பேர் கூட செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சதுனால அதே அளவுக்கு இவங்கிட்ட வேணும்,
அப்படின்றத எதிர்பார்த்திருக்கா. பட் அந்த ஃபர்ஸ்ட் நைட்ல மட்டும் கிடையாது, போக போக கூட அவனால அந்த செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை அவனால பூர்த்தி பண்ண முடியல அந்த பையனால. ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு வெப்சைட்ல பார்த்தாலே நிறைய லிங்க் வந்துருச்சு, வெப்சைட் இருக்கு, பான் வீடியோஸ் இருக்கு, எவ்வளோ இருக்கு ஆப்ஷன். அதெல்லாம் சின்ன வயசுலயே வந்து பசங்க பார்த்துட்டு பெண்கள் பார்த்துட்டு ஓ அப்போ வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்னா அப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு அவங்களே இமேஜின் பண்ணி ரியாலிட்டின்னு வரும்போது அதே எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதை எக்ஸ்பெக்ட் பண்ணது கிடைக்காத போது அது வேற மாதிரி போயிட்டு இல்லீகல் அஃபேர்லயே முடியுது, டிவோர்ஸ்லயே முடியுது. இது ஒரு பக்கம் ஒன்று போயிட்டே இருக்கா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் கூட வந்து செக்ஷுவல் நம்ம இன்டர்கோர்ஸ் வந்து மல்டிபிள் டைம் நிறைய பேர் கூட வச்சிருந்திருப்பாங்க. அவங்க எக்ஸ் கூட வச்சிருந்திருக்கலாம், லவ் பண்ண பையன் கூட வச்சிருந்திருக்கலாம் முன்னாடி. அப்படி இருக்கும் போது மேரேஜ் ஆன பையன் வந்து அந்த அளவுக்கு பூர்த்தி பண்ணல, பொண்ணோ இல்ல பையனோ பூர்த்தி பண்ணலைன்னா அதுக்கும் நிறைய டிவோர்ஸ் நடக்குது. ஓகே, இப்போ இந்த கேஸ் என்னாச்சு? இந்த கேஸ் என்னன்னு சொன்னேன், நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், அவன் வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அந்த பையன் வந்துட்டு என்ன சொல்லிருக்கான், ஃபர்ஸ்ட் நைட்லயே வந்துட்டு எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கணும், எனக்கு டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். பிகாஸ் அந்த பொண்ணு அவனுக்கு புதுசுன்றதுனால அப்படி பண்ணியிருக்கான். இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கு, பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு கொஞ்ச நாள், இவன் வந்து சரிப்பட்டே வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் போட்டுடுச்சு. அப்படி போட்டுட்டாங்க கேஸ். மெயின்டெனன்ஸ் இன்னும் இதெல்லாம் ஒரு அல்டிமேட்னா அந்த பொண்ணு வந்து அவங்க மாமியார் வீட்டுல வாழவே இல்லை, ஒரு நாள் கூட போல. ஃபர்ஸ்ட் நைட் நடந்தது பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வீட்டில், அதோட அம்மா வீட்டில் தான் பொண்ணு இருக்கு. அவங்களோட மாமியார் வீட்டுக்கு போகவே இல்லை. அவங்க அந்த மேரேஜ் ஆன வீட்டுக்கு அந்த பொண்ணு வாழவே இல்லை, போகவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ், மெயின்டெனன்ஸ் கேஸ், டிவோர்ஸ் அத்தனையும் அந்த பையன் மேலே போட்டுடுச்சு. அந்த பையன் எங்கள் கிளைண்ட் நான் கூப்பிட்டு பேசணும், என்னதான்ப்பா பிரச்சனை, இதனாலப்பா ஆச்சுன்னா அப்போ அவன் சொல்ல, நான் ஃபர்ஸ்ட் நைட் நான் ஒன்றுமே பண்ணலை, எனக்கு இதெல்லாம் புதுசு, நான் அப்படி அந்த மாதிரி வளரல, எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு, அதை நான் ஓப்பனாக சொன்னேன், நான் அவங்களுக்கு தொட்டது கூட கிடையாதுன்றான் அந்த பையன். நான் பெருசாக எதுவும் பண்ணது கிடையாது, ஆனால் வந்து அவங்க இப்படி அலிகேஷன் வைக்கிறாங்க என் மேலே அப்படின்னு போட்டு அப்புறம் வந்துட்டு நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ணி இந்த பொண்ணை வந்து கேஸ் வித்ட்ரா பண்ண வச்சோம். இப்போ அப்புறம் மியூச்சுவலா வந்துட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க, மியூச்சுவல் டிவோர்ஸ். ஓகே ஓகே, இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு. இல்லீகல் அஃபேர் மட்டும் இல்லாம அதை தாண்டி பிரியணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அது பொண்ணா இருக்கட்டும் பையனா இருக்கட்டும், இன்னொரு ஆப்போசிட் ஜெண்டர் மேல வந்து பயங்கர அக்யூசேஷன் வைக்க வேண்டியது. அவன் என்ன அடிச்சுட்டான், இது பண்ண பெண்களா இருந்தாங்கன்னா அவன் அடிச்சுட்டான், இது பண்ணிட்டான், என்ன மெயின்டெனன்ஸ் அப்படி போட்டு ஒரு வழி பண்ணிடுறாங்க ஆண்களை. பசங்க ஃபேக் அலிகேஷன் பொண்ணுங்க மேல வைக்கிறது வாய்ப்பு இல்லையே, நம்ம சட்டத்துல இன்னும் வரலையே. இப்ப வந்துட்டு நம்ம சட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு தான் அதிகம் ஃபேவர் இருக்கு, ஆண்களுக்கு இல்ல. அது உண்மையா சொல்ல போனா அதான் உண்மை. அது கண்டிப்பா வந்தா நல்லா இருக்கும். ஈக்குவலா எல்லா ஃபேவரும் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு தான் இருக்கு, ஆண்களுக்கு வந்து கிடையவே கிடையாது. லாஸ்ட் டைம் கூட ஏதோ ஒன்று சொல்லியிருந்தோம், அதே பொண்ணு இல்லீகலா பசங்க வச்சா பனிஷ்மெண்ட் ஜீவனாம்சம்லாம் வாங்குறாங்க இல்லையா. ஸோ பொண்ணுங்க அந்த மாதிரி பண்ணி பிரியும் போது பொண்ணுங்களுக்கு அது எதுவுமே கேட்கறது எதுவுமே கிடைக்கிறது கிடையாது இருக்காங்க. கிடையாது, கொண்டு வரணும் எல்லாம். கண்டிப்பா கொண்டு வந்தா நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம், கொண்டு வந்தா கண்டிப்பா எல்லாமே ரொம்ப ஒரு நல்லாதான் இருக்கும். ஈக்குவலா கொண்டு வந்தா எல்லாத்துலயும் ஈக்குவாலிட்டின்றப்போ சட்டத்துல ஈக்குவாலிட்டி இருக்கணும் கண்டிப்பா. இப்போ இல்லீகல் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கான ரீசன்ஸ் என்னெல்லாம் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இல்லீகல் அஃபேருக்கு நிறையவே ரீசன் இருக்குங்க. அவங்க பார்ட்னர் கிட்ட அவங்களுக்கு செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒழுங்கா கிடைக்கல அப்படின்னா அது எந்த இடத்துல கிடைக்குதோ அவங்கள பார்ட்னரா ஆக்கிக்கிறாங்க. தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் மேரேஜோ சரி லவ் மேரேஜோ சரி, ஸ்டார்டிங்கில் இருக்க அந்த ஒரு ஈர்ப்பு, அந்த இன்ட்ரெஸ்ட், லவ், எக்ஸைட்மெண்ட் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே குறையதான் செய்யும். அந்த குறைஞ்சதை அவங்களால அக்செப்ட் பண்ண முடியாமல் இன்னொரு பார்ட்னர் தேட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதுவும் கடைசியில் பார்த்தீங்கன்னா இல்லீகல் அஃபேரில் தான் முடியுது. தென் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்னரோட வரும்போது, ஒரு பேச்சுவார்த்தை இல்லாமல் ஒரு 2 நாள் இருக்கும் போதோ இல்லை ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கும். அந்த டைம் அப்போ இப்போ ஒர்க் போகிற இடத்துல ஏதாவது கொலிக் இருக்காங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா யாருக்கிட்டையாவது பேசுகிறாங்க பாருங்களேன், அந்த இடத்துல யார் ஆறுதலா இருக்காங்களோ அந்த இடத்துலயுமே அது இல்லீகல் அஃபேரா மாறவும் நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ டிவோர்ஸும் வந்து அது மாதிரி நிறைய டிவோர்ஸ் கேஸ் பாக்குறோம், ரொம்ப வினோதமான டிவோர்ஸ் கேஸ் எல்லாம் கூட பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கான ரீசன்ஸ் என்னவா இருக்கு? டிவோர்ஸ்க்கான காரணங்கள் இப்போ நிறையவே நம்மளோட இந்தியாவில் போயிட்டு தாங்க இருக்கு. மேரேஜ் ஆன ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாசம் 2 பேருக்குள்ள நல்லா ஒத்துமையாக தான் போயிட்டு இருப்பாங்க. அடுத்த 6 மாசம் தான் உங்களுக்கு ரியாலிட்டி தெரிய வரும், 2 பேரை பத்தி புரிதல் வரும். அப்படி வரும்போது அந்த கருத்து வேறுபாடு இருக்கும் போது ஒரு மேரேஜ் ஆன கப்பிள்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே குரூஷியலான ஒரு பீரியட். எப்படின்னா நிறைய சண்டை வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், ஆர்குமெண்ட் வரும், நிறைய விஷயங்கள் வரும். அதை மட்டும் அவங்க தாண்டிட்டாங்க அப்படின்னாலே அடுத்து வரப்போற 25 வருஷம் அவங்க நல்லாவே நிம்மதியாக வாழ்ந்துடலாம். அந்த ஒரு புரிதல் வந்துடும் அவங்க 2 பேருக்குள்ள. ஆனா அந்த அடுத்து வர 2 வருஷத்துக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்கோ ஈகோ இல்லாம இருக்கிறதுக்கோ யாரும் ரெடியா இல்லை. அதனாலதான் மெயினா பாத்தீங்கன்னா நிறைய டிவோர்ஸ் நடக்குது. அந்த புரிதல் வந்துருச்சு, அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு வந்துருச்சு அப்படின்னாலே டிவோர்ஸ் நிறைய நடக்காதுங்க. அதை தாண்டி ரீசன்ஸ்னா இந்த இல்லீகல் அஃபேர்ஸ் மெயின் காரணங்கள். இப்போ இருக்கிற டிவோர்ஸ்ல பாத்தீங்கன்னா இல்லீகல் அஃபேரும் இருக்கு, ஆஸ் இட் இஸ் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு, ஒண்ணுக்கு கூட சலிச்சது இல்லை, அட்ஜஸ்ட்மெண்ட்டும் சுத்தமா இருக்கிறது கிடையாது யாருக்கு, 2 பேருக்கிட்டையுமே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறது கிடையாது. அதே மாதிரி இல்லீகல் அஃபேருமே நிறைய 2 ரீசன்ஸ். சரி, ஓகே, நிறைய விஷயங்கள் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி.
இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.